ஊழல் மட்டும் இல்லை. இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, 1963 66 வரைக்கும் வந்து காமராஜர் பீரியடில் வந்து கோயில் நிலங்களை இனாமாக கொடுத்தா அந்த விவசாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க குத்தகையில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இனாமாக அவங்களுக்கு கொடுத்துருவோம். 3 ஏக்கர் 5 ஏக்கர் கொடுத்தாரு. அந்த இடங்கள்லாமே வந்து இவங்க வந்து திமுக ஆட்சி காலத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தார், அவரை பற்றி தான் சொல்கிறார் எம்ஆர் விஜயபாஸ்கர். அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தவர் வந்து இந்த கோயில் நிலங்கள்லாம் மறுபடியும் பிடுங்கி அது என்னென்னா இவங்க கணக்கில் வச்சுக்கிட்டு அதை வந்து எப்படி திசை திருப்பி கையாளலாம் அப்படின்றத சதித்திட்டம் பண்ணாங்க, அதெல்லாம் முடக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறார். ஆனால் வந்து இவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, போன அரசாங்கத்தில் 15% 20% வாங்கிட்டு இருந்த கமிஷனை இவங்க வந்து 35% ஆகிட்டாங்க. 30% ஸ்ட்ரைட்டாக இவர் செந்தில் பாலாஜி வந்து தெளிவாக வந்து 30% கேட்டார், 5% வந்து அக்கௌண்ட்ஸில் கொடுக்கணுன்னு இது மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் உண்மை. இந்த ஃபைல்கள் எல்லாமே வந்து இப்போ கையில் எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த விஸ்வரூபம்னு சொல்கிறார் இல்லையா, அந்த விஸ்வரூபத்தை இவங்க காமிப்பாங்க அப்படின்றதான் விஷயம். அதனால் ஏவாவேலு சிங்கப்பூர் போய் உட்காந்துக்கிட்டாரு, இதெல்லாம் சொல்கிறாரு. அதனால் மிகப்பெரிய ஊழல் வெளியில் வரும். பல பேர் பிடிபடுவார்கள். ஒரு புறம் வந்து KN நேரு, இன்னொரு புறம் ஏவாவேலு, அடுத்தது செந்தில் பாலாஜி. டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலில் எவ்வளோ டிரான்ஸ்ஃபர் பண்ணார் அப்படின்றத, டெண்டர்களில் எவ்வளோ முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்றத தெளிவாக கண்டுபிடிப்பாங்க. அது இல்லாமல் வந்து இன்னும் நிறைய பூதாகரமாக இருக்கக்கூடியதான். இப்போ நம்ம பார்த்தோம் அந்த ரெய்டெல்லாம் நடந்த SR ஆஃபீஸில். திமுகவும் மட்டும் இல்லை, அதிமுகவும் குறை அங்கே வந்து சுட்டி காட்டி இது பண்ணுறாரு. ஸோ ஆகையினால இந்த ஊழல்ன்றது இதோடு நிற்க போகிறதில்ல. ஏற்கனவே கடந்த ஆட்சி காலங்களில் 2016 21 வரைக்கும் எடப்பாடி தலைமையில் ஆட்சி செய்த அங்கே என்ன ஊழல்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்ற விவரங்கள்லாம் எடுப்பாங்க அப்படின்னு தான் தெரிய வருது. அது டேஞ்சர் ஜோனில், அதாவது அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு இருந்தார் ஸ்டாலின். எங்கே போச்சுன்னு தெரியாதுன்னு சொல்கிறது வந்து அது அரசியல் மேடைக்கு அழகாக இருக்கலாம். ஆனால் வந்து சட்டசபையில் பேசும்போது அது தெளிவாக சொல்ல வேண்டும் என்பது தான் நம்மளோட நோக்கமாக இருக்குது. ஆனால் எங்கேயோ ஓடி போய் இருக்குது அந்த பணங்கள் எல்லாமே, ஓட்டை சட்டியில் ஊற்றின தண்ணீர் போல் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காரு. ஆனால் ஊழல்கள் இங்கே பெருவாரியாக பெரிய லெவலில் களை எடுக்கப்படும் தான். பல டெண்டர்களை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 கரூரில் விஜயினுடைய ஸ்பீச் எல்லாமே வந்து பார்க்க முடிந்தது. அதில் குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் மேலே ஒரு தனி பாசமே எனக்கு வந்து இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தார். முக்கியமாக அமைச்சர் புள்ளிகள் நிறைய பேரை வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தார். அந்த குறிப்பிட்டு பேசும்போது அவர்கள் மீது ஊழல் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட ஸ்பீச் வந்து இருந்தது. ஊழல் நடவடிக்கையோடு நிற்குமா, இல்லை கைது நடவடிக்கை வரைக்கும் நீளுமா, இல்லை அதில் இருக்கக்கூடிய உள் விஷயம்தான் என்ன சார்? அனைவருக்கும் என்னோட வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உலகத் தமிழ் நெஞ்சங்களுக்கு பணிவான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனோட திருவடியிலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கரூர் சம்பவத்தை பற்றி நம்ம தான் முதல்ல வந்து பேசணும். 27 செப்டம்பர் 2025. ஸோ அதனால் அந்த கரூரில் நடந்த சம்பவம் வந்து ஒரு இன்றைக்குமே அதை நினைக்கும் போது வந்து பதைப்பாக தான் இருக்குது. இப்போ நார்மலாகவே நம்ம வந்து ஒரு திடீர்னு நம்மளுக்கு ஒரு மூச்சு திணறல் வந்தால் எப்படி இருக்கும், அந்த உயிர்கள் எப்படி போயிருக்கோன்றதை நம்ம நினச்சி பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே. பாவம் அந்த உயிர்கள்லாம் வந்து ரொம்ப துயரகரமான ஒரு சூழ்நிலையில் பிரிஞ்சிருக்கு. அதனால் அவர்களோட ஆத்மா சாந்தி அடையணும். முதல்ல நம்மளுக்கு அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து இந்த கரூர் சம்பவத்தை விஜய் அவர்கள் போயிருப்பது வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது, இந்த துக்ககரமான நிகழ்வுக்கு ஒரு நினைவு கூறுதலாக வந்து முதலமைச்சர் பதவி ஏற்றதுக்கு பிறகு போயிருக்கார். ஸோ அது இல்லாமல் வந்து அந்த மக்களுக்கு, அந்த குடும்பத்தினருக்கு வந்து ஒரு தகுந்த நிரந்தரமான ஒரு தீர்வு
அவங்களோட பொருளாதாரம் உயிரிழப்புக்கு நிரந்தரமான ஒரு பொருளாதார தீர்வை வேலைவாய்ப்பு அரசு வேலைவாய்ப்பை கொடுக்கணும். அந்த ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு யார் தகுதி வாய்ந்தவங்களோ அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பை கொடுக்குறது தான். வயது ரீதியாகவும் சரி படிப்பு ரீதியாகவும் யாருக்கு தகுதி இருக்கோ அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குறது அது வரவேற்கத்தக்கது தான். ஆனால் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. நம்ம இவர் சண்முகம் ஐயா அவர்கள் கம்யூனிஸ்ட் தலைவர் அவர் சொன்னது மாதிரி இந்த சிபிஐ விசாரணை நடக்கும்போது கொடுக்கக்கூடாது அப்படின்றது ஒரு ஆங்கிளில் ஒரு சரியாக பட்டாலும் அவங்களுக்கு கொடுக்கணுன்றது அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. பட் ஆனால் வந்து இங்கே இந்த கரூர் சம்பவம் நடந்த விவகாரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க நடத்தின விவரங்கள் அதான் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக விவரிச்சிருக்காரு. நம்மளும் அதை பற்றி பேசியிருக்கோம். என்ன பேசியிருக்கோன்னா அரியலூரில் முடிஞ்சதுக்கப்புறம் பெரம்பலூர் போகும்போது போலீஸ் முன்னெச்சரிக்கை என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு, போக வேண்டாம், நீங்கள் போனீங்கன்னா ஒரு உகந்த சூழ்நிலை இருக்காது அப்படின்றத தெளிவாக சொன்னாங்க அப்படின்றத சொல்கிறேன். அதே மாதிரி கரூர்லேயும் வந்து நாமக்கல்லில் முடித்தோடனே கரூர் போகும்போது அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் வந்து அவங்க போலீஸ் கொண்டு வந்த விட்ட விதத்தை பார்த்தா ஏதோ வந்து முன்கூட்டியே ஏதோ சதி செய்வதற்கான சூழ்நிலையை உருவாக்கி இவரை மாட்ட விடணும் அப்படின்றதுக்காக தான் என்னை மாட்ட விடணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க கொண்டு வந்து விட்டாங்களோ. போலீஸ் அவ்வளோ பவ்யமாக நடந்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்க நடந்துக்கிற விதத்தை வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம யோசிக்க தோணலை. அந்த சூழ்நிலையில் இதுக்கு வேறு ஏதாவது பின்னணி இருக்குமா அப்படின்றது. நாங்கள் நம்ம போயிட்டோம், அந்த நிகழ்வு நடந்துச்சு அப்படின்றதான் சொல்கிறார். இதுக்கு பின்பாக யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றத நான் ஒரு விஷயத்தை உன்னிப்பாக கவனிக்கிறேன். நான் தொடர்ந்து இதை பற்றி பேசியிருக்கேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கரூர் சம்பவத்தில் வந்து வேலுச்சாமிபுரத்தில் நடந்தபோது அங்கே இருந்த ஒரு பகுதியில் இருந்த அந்த தெருவில் இருந்த வழியாக தான் அந்த கோயில் செவுறு எகிரி குதித்ததாக தான் அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. ஒரு கும்பல் உள்ளே நுழையுது. அவங்க தான் அத்துமீறிய விவகாரங்களை பண்ணுறாங்க. ஒரு பெண்மணி சொல்கிறாங்க காலில் ஏறி மிதிச்சாங்க நெஞ்சில் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பகுதியில். ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்தது. ஸோ அதை குறிப்பிட்டு பார்க்கும்போது இது சதி இருக்கிறது தான் தெரியுது. நம்ம வெவ்வேறு ஆங்கிளில் இதில் சதி திட்டங்கள் இருக்குது. இதில் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். முழுக்க இது திமுக அரசாங்கமும் திமுகவினரும் முழுக்க 75% பொறுப்பேற்க வேண்டும். 25% விஜய் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஏற்கனவே அந்த வீடியோலாம் எடுத்து பார்த்தாங்கன்னா மக்கள் பார்த்தாங்கன்னா தெரியும். நம்ம அதே நிலைப்பாட்டில் தான் இப்பயும் பேசுகிறோம். விஜய் அவர்கள் பேசும்போது அந்த திமுகவினுடைய அந்த ஊழல் ரிலேட்டபிளான விஷயங்களை எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது. இப்போ அந்த திமுக அமைச்சர்கள் மீது முன்னாள் அமைச்சர்கள் அவர்கள் மீது ஊழல் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஊழல் நடவடிக்கையோட நிற்காது, கண்டிப்பாக கைது நடவடிக்கை வரைக்கும் நீளும் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், ஊழல் மட்டும் இல்லை. இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா 1963 66 வரைக்கும் காமராஜர் பீரியடில் கோயில் நிலங்களை இனாமாக கொடுத்தா அந்த விவசாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க குத்தகையில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இனாமாக அவங்களுக்கு கொடுத்துருவோம். 3 ஏக்கர் 5 ஏக்கர் கொடுத்தாரு. அந்த இடங்கள்லாமே இவங்க திமுக ஆட்சி காலத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தார். அவரை பற்றி தான் சொல்கிறார் எம்ஆர் விஜயபாஸ்கர். அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தவர் இந்த கோயில் நிலங்கள்லாம் மறுபடியும் பிடுங்கி அது என்னென்னா இவங்க கணக்கில் வச்சுக்கிட்டு அதை எப்படி திசை திருப்பி கையாளலாம் அப்படின்றத சதி திட்டம் பண்ணாங்க. அதெல்லாம் முடக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறார். அந்த பாயிண்ட் தான் அவர் விஜய் அவர்கள் பேசுவதற்கு முன்பாக அதை பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா ஊழல் இவர் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றதுக்கு பிற்பாடு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் ஆகட்டும், இல்லை இப்போ கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டிஜிட்டல் மீட்டர் அதை நிறுவுவதற்கான வேலைகளை இந்த அரசாங்கம் கிடப்பில் போட்டிருக்கு. ஏற்கனவே விட்ட டெண்டர்களை ரத்து செய்ய சொல்லிட்டாங்க. அந்த டிஜிட்டல் மீட்டரை நிறுவுவதற்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் தேவைப்படுறாங்க தமிழகம் முழுக்க அப்படின்னு. எனக்கு கூட ஒரு ரெக்வஸ்ட் இந்த மாதிரி இந்த டிஜிட்டல் மீட்டர் ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. எப்போன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி என்னோட நண்பர் டெல்லியில் இருக்கும்போது அவர் கேட்டார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது தமிழகத்தில், உங்ககிட்ட டீம் இருக்கா பண்ணுறதுக்கு அப்படின்னு. அதனால் எனக்கு அந்த விவரம் தெரியும். அது மட்டுமல்ல, இந்த ஆட்சி வந்ததுக்கு பிற்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா அதிமுக காலத்தில் இவங்க சொன்னாங்க கர்நாடகாவில் 40% கமிஷன் கேட்டாங்க,
பிஜேபி அப்படின்லாம் சொல்லி ஒரு பிரச்சாரம்லாம் பண்ணாங்க. அப்போ அந்த பிரச்சாரத்தில் தான் தோல்வி அடைஞ்சது கர்நாடகாவில் பிஜேபி. ஆனால் வந்து இவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, போன அரசாங்கத்தில் 15% 20% வாங்கிட்டு இருந்த கமிஷனை இவங்க வந்து 35% ஆகிட்டாங்க. 30% ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது நம்ம இப்போ பார்ட்டி ஃபண்ட். இப்போ கூட என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து எந்த கட்சின்னு சொல்ல மாட்டேங்கிறார் இந்த மேடையில், பொது மேடையில் பேசும்போது. சரி, சட்டசபையில் தான் நீங்கள் வந்து திமுகன்னு சொல்ல விரும்பலை, ஆனால் நம்ம ரியல் ஒன்னில் தெளிவாக சொல்லிட்டோம், திமுக தான், திருட்டு முன்னேற்ற கழகம் தான் அந்த பார்ட்டி ஃபண்டை வாங்கியிருக்கேன்னு. நாங்கள் இந்த கட்சின்னு கூட சொல்லலை, அந்த கட்சின்னு கூட சொல்லலை, ஆனால் எழுந்திரிச்சு ஓடிட்டாங்க. குற்றமுள்ள நெஞ்சு தான் குறுகுறுக்கும் அப்படின்றத வந்து அவர் சொல்கிறார். அது என்னமோ குறுக்குறே மாதிரி காதில் விழுந்தது எனக்கு. ஒருவேளை குட்டீஸை நினைச்சு அப்படி சொல்லிட்டாரோ விஜய், குர்குரே விரும்பி சாப்பிடுவாங்க விஜய் மாமா குட்டீஸ் அப்படின்னு சொல்ல. அதனால குறுகுறுன்றது குர்குரே மாதிரி காதில் விழுந்துச்சு. குறுகுறுன்னு இருக்கிறவங்க தான் ஓடி போயிட்டாங்க. அதனால தான் வந்து என்ன சொன்னால், அடுத்த தடவை ஒரு நண்பர் சொன்னார், என்ன சொன்னாருன்னா, சட்டசபை கதவுலாம் இழுத்து மூடிடுங்க, முதலமைச்சர் பேசுறதுக்குன்னா தப்பிச்சு ஓடிடக்கூடாது, அந்த உரையும் கேட்கணும் அப்படின்றத இவர் துரைமுருகன் அவர்களோட அதை கிண்டலாக பேசியிருக்கார். அது மாண்பே கிடையாது. எதிர்கட்சியை இப்போ அதற்கு விளக்கம் கொடுக்கும் வகையில் பேட்டி கொடுத்துருக்காரு துரைமுருகன் அவர்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மாண்பே கிடையாது அந்த மாதிரி இழுத்து மூடுறதெல்லாம். எதிர்கட்சிகள் நினச்சா யார் வேணால் வெளிநடப்பு செய்யலாம், அவங்கவுங்க விருப்பம், அது தனிப்பட்ட ஜனநாயக கடமைன்னு சொல்கிறாரு. அது ஒரு புறம் இருந்தாலும் வந்து இந்த ஊழல், அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து 2021 இந்த ஆட்சிக்கு வந்த பிற்பாடு அவங்க வந்து 15% 20% கேட்டுட்டு இருந்தாங்க. இவர் செந்தில் பாலாஜி வந்து தெளிவாக வந்து 30% கேட்டார், 5% வந்து அக்கௌண்ட்ஸில் கொடுத்தணுன்னு இது மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் உண்மை. இந்த ஃபைல்கள் எல்லாமே வந்து இப்போ கையில் எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த விஸ்வரூபம்னு சொல்கிறார் இல்லையா, அந்த விஸ்வரூபத்தை இவங்க காமிப்பாங்க அப்படின்றதான் விஷயம். அதெல்லாம் ஏவாவேலு சிங்கப்பூர் போய் உட்காந்துக்கிட்டாரு, இதெல்லாம் சொல்கிறாரு. அது இல்லாமல் நம்ம முதலமைச்சர் வந்து வெளிநாடு போயிருக்காரு, அதையும் பற்றி சொன்னார். அதை நான் வந்து பேச விரும்பலை, எனக்கு தனிப்பட்ட அபிமானம் அவர் மேலே இருக்குது அப்படின்றத ரீதியில் சொல்கிறார். ஆனால் வந்து இந்த ஃபைல்கள் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம். இப்போ அவர் பேர் என்ன, நம்ம பிரவீன் சக்கரவர்த்தியோ இல்லை காங்கிரஸ் இருக்க முக்கிய புள்ளிகளோ யாரோ வந்து இந்த ஃபைல்கள் கொடுத்துருக்காங்க. 41 ஃபைல்கள் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க, அறப்போர் இயக்கம். ஸோ அது மாதிரி காங்கிரஸும் கொடுத்துருக்கு, இவங்க திமுக செய்த ஊழல்கள்லாம் தோண்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அவர் சொல்கிறாரு. நம்ம வெள்ளை அறிக்கை கொடுத்ததில் என்ன தெரிய வருதுன்னா, ஓட்ட சட்டியில் வந்து தண்ணி ஊற்றுனா எப்படி நிற்காதோ அதே மாதிரி வடிஞ்சு எங்கே போச்சுன்னே தெரியல அப்படின்றது சொல்கிறாரு. பட் ஆனால் வந்து அதை கண்டுபிடிக்க வேண்டியதுதான் இந்த அரசாங்கத்தினோட தாவேக அரசாங்கத்தினோட கடமை. எங்கே போச்சுன்னு தெரியாதுன்னு சொல்கிறது வந்து அது அரசியல் மேடைக்கு அழகாக இருக்கலாம். ஆனால் வந்து சட்டசபையில் பேசும்போது அது தெளிவாக சொல்ல வேண்டும் என்பது தான் நம்மளோட நோக்கமாக இருக்குது. ஆனால் எங்கேயோ ஓடி போய் இருக்குது அந்த பணங்கள் எல்லாமே, ஓட்டை சட்டியில் ஊற்றின தண்ணீர் போல் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காரு. ஆனால் ஊழல்கள் இங்கே பெருவாரியாக பெரிய லெவலில் களை எடுக்கப்படும் தான். பல டெண்டர்களை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த சென்னையில் இருக்கக்கூடிய கார்ப்பரேஷனுடைய நடைபாதை, மக்கள் பெடஸ்ட்ரியன் அவங்க நடந்து செல்லக்கூடிய நடைபாதையில் நடந்த ஊழல்களோட அந்த டெண்டர்களோட கேன்சல் பண்ணிட்டாங்க. அது மட்டுமே கிட்டத்தட்ட 350 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுகோல்லாம் மாற்றி டெண்டர்களை போட்டிருக்காங்க. இவ்வளோ 9 மீட்டர்னு போட்டால் 10 மீட்டர் 15 மீட்டர் கணக்கு எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் டெண்டர்கள்லாம் நிறைய டெண்டர்கள் வந்து நிறுத்தப்பட்டு இருக்கிறது. இதுதான் விஷயம். இந்த ஃபைல்களும் சென்று அடைந்திருக்கு. அதனால் மிகப்பெரிய ஊழல் வெளியில் வரும். பல பேர் பிடிபடுவார்கள். ஒரு புறம் வந்து KN நேரு, இன்னொரு புறம் ஏவாவேலு, அடுத்தது செந்தில் பாலாஜி. டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலில் எவ்வளோ டிரான்ஸ்ஃபர் பண்ணார் அப்படின்றத, டெண்டர்களில் எவ்வளோ முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்றத தெளிவாக கண்டுபிடிப்பாங்க. அது இல்லாமல் வந்து இன்னும் நிறைய பூதாகரமாக இருக்கக்கூடிய, அதான் இப்போ நம்ம பார்த்தோம் அந்த ரெய்டெல்லாம் நடந்த SR ஆஃபீஸில். அது இல்லாமல் வந்து இப்போது இந்த இவர் வீட்டில் ரெய்டு நடந்தது, ஏவாவேலு வீட்டில். அது இல்லாமல் ஒவ்வொரு துறை ரீதியாக வந்து என்ன ஓட்டைகள் இருக்குன்றதை அடைச்சா வந்து 20,000 கோடி ரூபாய் வந்து வரி வசூல் வரும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க இந்த வெள்ளை அறிக்கையில். அதனால் அந்த ரீதியாக வந்து பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு இங்கே வந்து மிகப்பெரிய ஊழல்கள் வெளியே வரும். இன்னும் காலப்போக்கில் வரும்ன்ற சூழ்நிலையில் ஓட்டழிக்க வேண்டும், எங்களுக்கு வந்து வாக்களித்தீர்கள் ஆனால் இந்த 7 தொகுதிகளை வெற்றி பெற வைக்க வேணும் அப்படின்னு தான் விஜய் அவர்கள் கோரிக்கை வைக்கிறார். ஸோ அதை நோக்கி மக்கள் பயணம் செய்வாங்க தான் நம்ம பார்க்குறோம்.
ஏன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் பேசும்போது அந்த கோயில் நிலங்கள் கொடுக்கப்பட்ட விதம் அதை எப்படி இவங்க வந்து கையாண்டாங்க அந்த ஊழலையும் விசாரிப்பாங்க. பி.கே. சேகர் பாபு இன்வால்வ் ஆன ஊழல்களையும் விசாரிப்பாங்கன்றது தெரிய வருகிறது. ஓகே சார், இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா திமுகவுக்கு ஒரு டேஞ்சரஸ் ஜோனு தான் இப்போ இருக்கக்கூடிய காலம். ஏன்னா டேஞ்சர் அது மட்டும் இல்லை, இப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா தீய சக்தி மூலம் தீஞ்சு போன சக்தியும் இருக்குது. அந்த 2 சக்தியிலும் ஒருங்கிணைந்து அவங்க வந்து எவ்வளோ ஊழல் செஞ்சாங்கன்றதை நாங்கள் கண்டுபிடிப்போம் அப்படின்னு தான் சொல்கிறாரு. திமுகவும் மட்டும் இல்லை அதிமுகவும் அங்கே வந்து சுட்டி காட்டி இது பண்ணுறாரு. ஸோ ஆகையினால இந்த ஊழல்ன்றது இதோட நிற்க போகிறதில்ல. ஏற்கனவே கடந்த ஆட்சி காலங்களில் 2016 21 வரைக்கும் எடப்பாடி தலைமையில் ஆட்சி செய்த அங்கே என்ன ஊழல்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்ற விவரங்கள்லாம் எடுப்பாங்க அப்படின்னு தான் தெரிய வருது. அதை டேஞ்சர் ஜோனில், அதாவது அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு இருந்தார் ஸ்டாலின். இது வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஊழல் டேஞ்சர் லெவல்லாம் தாண்டி அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிட்டு அப்படின்ற லெவலில் இவங்க ஊழலை கையில் எடுப்பாங்கன்னா நம்ம பார்க்குறோம். பல விஷயங்கள் பேசுகிறோம். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.